கொரோனா காலத்தில் வேலையில்லாத போது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 8 மாத ஊதியத்தை வழங்கியவர் அப்போதைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கிய மாவட்ட செயலாளர் எஸ். பவுன்ராஜ் பேச்சு. மயிலாடுதுறை மாவட்ட கழக அலுவலகத்தில் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்க பேரவை மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கிய மாவட்ட கழக செயலாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களின் நலனை கருத்தில் கொண்டு போக்குவரத்து கழகங்களில் கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தி குறைந்த விலைக்கு பொருட்களை வழங்கினார். புரட்சித் தலைவர் பாணியில் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ₹1 வருமானம் கூட இல்லாத கொரோனா காலத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு 8 மாத காலம் முழு ஊதியத்தை வழங்கினார். தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்களின் பிரச்சனையை கையில் எடுத்து போராட வேண்டும். பெரும் அளவிலான தொழிலாளர்களை அண்ணா தொழிற்சங்கத்தில் இணைத்து கழகத்தை பலப்படுத்த வேண்டும் என்று பேசினார்.